6 வயதே நிரம்பிய அந்த சிறுவன் இந்த லாரியின் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டான். லாரி அதன் மீது ஏறியது. கதறினான். ரத்தம் எல்லா பக்கமும் சிதறியது. அப்படியே அவன் ஒரு அப்பளம் போல மாறிவிட்டான். கஷ்டப்பட்டு லாரியை நிறுத்தினான். லாரி டிரைவருக்கு கைகால் ஒரே உதறல். சுற்றிலும் பொதுமக்கள் ஓடி வந்தார்கள். ஒருவர் ரிவால்வரை தூக்கினார். நான் அவனை சுடட்டும் என்றார். நல்ல வேளையாக அந்த பக்கம் வந்த காவல்துறை அதிகாரிகள் அவனை காப்பாற்றினார்கள். அவர்களுக்கும் ஒரே கோபம். இறங்கு கீழே என்றார். கைது செய்தார். பையனின் தகப்பனார் ஓடி வந்தார். அவர் ஒரு போதகர். தன் அன்பு மகனின் உடலை பார்த்தார். மனம் கசந்து அழுதார். ஐயோ மகனே, உனக்கு பதிலாய் நான் மரித்திருந்தார் எவ்வளவு நலமாயிருக்கும் என்று கதறி அழுதார். நாட்கள் கடந்தன. அந்த லாரி டிரைவர் மீது போடப்பட்டிருந்த வழக்கு கோர்ட்டிற்கு வந்தது. போதகர் போயிருந்தார். இந்த துயர காட்சியை நேரில் பார்த்தவர் திரளாய் போயிருந்தார். வழக்கு ஆரம்பிக்கும் முன்பதாகவே கூச்சல் போட்டார்கள். நீதிபதி அவர்களே, அவனை சுடுங்கள், அவனுக்கு கொலை தண்டனை வழங்குங்கள். ஒரே கூச்சல். நீதிபதி வந்தார். வழக்கை எடுத்தார். கடைசியாக போதகரிடம் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கூச்சலிட்டார்கள். அவருடைய பெயர் டான் ரைலி. சொன்னார்கள், டான், அவனை தூக்கிலிடும்படி சொல், அவனுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல், இல்லை அவனை சுட்டு கொல்ல வேண்டும் என்று சொல். ஒவ்வொருவரும் கோபத்தோடு கூச்சலிட்டார். ஆனால் போதகர் சொன்னார், தயவு செய்து அவனை மன்னித்து விடுங்கள். நானும் மன்னித்து விடுகிறேன். காரணம், அவன் திக்கற்றவன். அவனுக்கு உலகில் யாரும் இல்லை. அவன் திக்கற்றவன். அவனை தண்டிப்பதினால் என்ன பயன்? அவனை விட்டு விடுங்கள்.